இது ஸ்ப்ரெயின் ஃபிராக்சரான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க இல்லை அடிபட்டாங்க அப்படின்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று ஸ்ப்ரெயின் இல்லாட்டி ஃபிராக்சர். ஸோ முதல்ல ஸ்ப்ரெயின் என்னன்னு பார்த்துடலாம். ஸ்ப்ரெயின் அப்படின்னா வந்து தமிழில் சுளுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப காமனாக ஒரு லிகமெண்டோ இல்லை டெண்டானோ, அதாவது போன் டு போன் ஜாயின் பண்ணுறதா லிகமெண்ட்னு சொல்லுவோம். அது அடிபட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மைல்டு பெயின் இருக்கும், அதில் ஒரு மைல்டு ஸ்வெல்லிங் இருக்கும், ஒரு சின்ன கன்ஃபியூஷனோட ப்ரூஸாகவும் இருக்கும். ஆனால் ஒரு ஐஸ் நீங்கள் வைக்கும் போது ரைஸ் தெரப்பினுவோம், RICEனுவோம். R ஃபார் ரெஸ்ட், I ஃபார் ஐஸ் தெரப்பி, C ஃபார் கம்ப்ரெஷன், E ஃபார் எலிவேஷன். ஸோ ரெஸ்ட் கொடுத்து ஐஸ் கம்ப்ரெஷன் வச்சு நம்ம ஏதாவது ஒரு துணியிலையோ இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு பேண்டேஜ் மாதிரி அதை ரோல் பண்ணிட்டு அந்த அடிப்பட்ட இடத்த நம்ம தூக்கி நம்ம ஹார்ட்டை விட ஹையர் லெவலில் வைக்கும் போது இது ஈஸியாக செட்டில் ஆயிரும், கம்மி ஆயிடும். ஸோ இப்படி கம்மி ஆயிருச்சு அப்படின்னா இட்ஸ் ஸ்ப்ரெயின், கண்டிப்பாக ஃபிராக்சர் கிடையாது. பட் ஃபிராக்சர் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு எலும்பு உடையிறது. ஸோ அப்படின்ற போது ஒரு ஹெவியா பெயின் இருக்கும், சிவியரா பெயின் இருக்கும், தாங்க முடியாத வலி இருக்கும். ஒரு போன் நீங்க மூவ் ஆகிறத ஃபீல் பண்ணலாம். ஸோ டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்வெல்லிங் ரொம்ப அதிகமா இருக்கும், உங்களால் கை தூக்கவோ இல்லை கால் தூக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்த ஜஸ்ட் ஒரு ஏதோ ஒரு ஷீட்டோ இல்லாட்டி ஒரு சின்னதா ஒரு அட்டை வச்சு நீங்க ஜஸ்ட் அதை சப்போர்ட் பண்ணிட்டு இமீடியட்டா ஆர்த்தோ டாக்டர் பார்க்கறது நல்லது. அப்படி பார்த்த உடனே அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அது ஃபிராக்சரா இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூஷனான்றது அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இன்ஜுரி எவ்வளவு சிவியரா இருந்தாலும் நீங்க உங்க ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல பார்க்கறது பெட்டர். ஸோ நீங்களே கூகுள் பண்ணி செல்ஃப் மெடிகேட் பண்றதுன்றது இட் இஸ் நாட் அ குட் ஆப்ஷன்.